ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மி அண்ட் டேஸ்டியான மட்டன் குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சஹர் விழாவுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ சஹருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜு அந்தளவுக்கு நமக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நான்வெஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும். அதே டைமில் கொஞ்சம் மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மட்டன் குழம்பு நான் ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பிரியும். இந்த குழம்பு ரொம்பவே சாலிடாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா ஒரு செமி சாலிடான ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். வாங்க இதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு ஸோ இதில் நான் பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது எடுத்த கிளிப்பிங் எனக்கு டெலிட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது கூட 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், இது எல்லாத்தையுமே நான் நல்லா கழுவி நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ நம்ம எப்போயுமே மட்டன் குழம்போ சரி, மீன் குழம்பு இருந்தாலும் சரி, நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்த்து பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த குழம்பினுடைய ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா மட்டனு, சிக்கனு, அதாவது மீன், இது எல்லாமே செய்யும் போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. அதே டைமில் அந்த குழம்பினுடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட் இல்லாமல் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் தான் நான் இந்த மெத்தட் இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க. ஸோ இப்போ 3 சின்ன தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி போதும். அதாவது சின்னதாக இருந்ததுன்னா 3 தக்காளி போதுங்க. தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்தாலே போதும். இது 1/2 கேஜி மட்டனுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டுங்க. பாருங்கள், மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி வெந்துடுச்சு ஒரு 1/2 ஸ்டேஜுக்கு. இந்த டைமில் மட்டனை நம்ம சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ இந்த எண்ணெயிலே மட்டன் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி எல்லாமே வற்றி வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்ததுனால ஸோ உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. டோட்டலாக இந்த குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இன்க்ரீடியன்ட் தாங்க. இது குழம்பு மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இந்த குழம்பு தாங்க நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புனாலும் சரி, கறி குழம்புனாலும் சரி, முட்டை குழம்புனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஆல் ஃபேவரட் மசாலாங்க. இந்த மசாலா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உண்மையில் இந்த மட்டன் குழம்பு மசாலா ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் மசாலா வேணும்னா நீங்கள் கேளுங்க. நானும் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மட்டன் குழம்பு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை இந்த மட்டனோடு சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடும்போது உங்களுக்கு நல்லா அந்த மட்டனில் இந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்லா ஒரு ஜூஸியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவை போட்டுட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வதக்கி விடும்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வருங்க. ஸோ எல்லாமே இந்த கறியில் நல்லா இறங்கி நல்லா அந்த டேஸ்ட் நல்லா நமக்கு ஹைலைட்டாக காட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஓப்பன்லேயே வச்சு வதக்கிக்கணும். இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு என்ன ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சூப்பு ஸ்டேஜில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அப்போ கூட அந்த அளவுக்கு, அதாவது 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த குக்கரை நான் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேங்க. அதிகமா நீங்க விசில் போட்டிங்கனாலும் கறி வந்து ரொம்ப வெந்துரும். அதனுடைய டேஸ்ட்டு தெரியாது. ஸோ இது கூட வந்து குக்கர்ல கறி வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம். 2 தேங்காய் பத்தை கூட ஒரு முந்திரி வந்து ஒரு 2 நம்பர் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ பாருங்க நமக்கு வந்து மட்டனும் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு மேலே. மட்டனும் நல்லா வெந்துடுச்சுங்க. ஸோ இது கூட நம்ம வந்து கடைசியாக தாங்க தேங்காவே சேர்க்கணும். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காயை வந்து இந்த குழம்போடு நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஸோ தேங்காய் சேர்த்தோன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம கறி குழம்பு செஞ்சுட்டோம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மசாலா தாங்க, குழம்பு மசாலா. ஸோ அதில் தான் இந்த குழம்புனுடைய டேஸ்ட்டே வந்து ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். ஒரு 2 கொதி வந்தோடனே இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தாங்க. ஸோ இந்த எம்மியான மட்டன் குழம்பு சூப்பராக நம்ம செஞ்சுட்டோம். இப்போ வாங்க ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். மட்டனும் நல்லா நமக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வெந்து கிடச்சிருக்குங்க. மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மட்டனை பொறுத்து தாங்க அந்த குழம்புனுடைய ஹைலைட்டே தூக்கி கொடுக்கும். ஸோ அப்போது நம்ம வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே டைமில் மட்டன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, உடனே செஞ்சுருங்க. ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அந்த குழம்புனுடைய டேஸ்ட்டு நல்லா ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.